எல்லோருக்கும் வணக்கம். இது 9th டே 9th குர்த்தி. இந்த குர்த்தி பார்த்தீங்கன்னா நான் 8th குர்த்தி போட்டேன் இல்லைங்களா, அதே பிராண்ட் தான். ஸோ அந்த பிராண்ட் நல்லா இருந்ததுனால நான் அதுலேயே இன்னொரு இந்த கலர் போட்டேன். இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ அதனால் இது போட்டேன். இது நான் உங்களுக்கு அந்த குர்த்தியில் காமிச்ச மாதிரியே பாருங்கள். வம்சி பிராண்டுங்க. அதே ஹைக்கா இந்த பிராண்டு. அது நான் எக்ஸல் போட்டேன் சொன்னேன் இல்லைங்களா, இது எல் தான் போட்டேன். கரெக்டாக இருக்குது உங்களுக்கு பாருங்கள். இது உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள், கரெக்டாக இருக்குது. அது கொஞ்சம் நல்லா ப்ராடாக இருந்தது இல்லைங்களா டாப் வந்து, இது கரெக்டாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு என்னென்னா, டாப் என்ன ஃபேப்ரிக் அங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்க் பிளெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் இட்ஸ் நாட் எ சில்க் பிளெண்டு. இது பார்த்திங்கன்னா காட்டன் மிக்ஸ்டு மாதிரி இருக்குங்க, காட்டன் மிக்ஸ்டு கிளாத்து. இதுவும் பார்த்திங்கன்னா சில்க் பிளெண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபோட்டோ பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா நல்ல ஷைனிங்காக தெரியுங்க. அந்த ஃபோட்டோ லுக்குக்கு வந்து நல்ல ஷைனிங்காக இருக்கும். நம்ம வந்து இந்த பட்டு மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு, சில்க் பிளெண்ட் மாதிரி ஷைனிங் கிளாத் மாதிரி லைட்டில். பட் இது நான் உங்களுக்கு நல்ல லைட்டில் தான் எடுத்திருக்கேன் பாருங்கள். அப்போவுமே இது வந்து காட்டன் தான். ஸோ பியூர் காட்டன், நல்லா சாஃப்டாக இருக்குங்க. எதுவுமே ஷாலுமே பார்த்திங்கன்னா அந்த காட்டன் மிக்ஸ்டு, மூணுமே காட்டன் மிக்ஸ்டு தான். பேண்ட் கிளாத் ரொம்ப நல்லாவே இருக்குது. இதோட கலர் காம்பினேஷன், அப்புறம் அந்த பிரிண்ட் பாருங்கள், அந்த லீவ்ஸோட அந்த அவுட்லேயர் மாதிரி அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. காம்பினேஷன் நல்லாயிருக்கு. அவங்க அதில் காமிக்கிற டிசைன்ஸ்க்கும் இங்கே நம்ம வர்றது கொஞ்சம் டிஃபர் ஆகுது. பட் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடுது. அதில் கொஞ்சம் வேறு மாதிரி டிசைன்ஸ் தெரியுது. ஒரு வேளை ஃபோட்டோ லுக்கு அப்படி தெரியுதான்னு எனக்கு தெரியல கலர் காம்பினேஷன்ஸ் வந்து. பட் நல்லா இருக்குங்க. ஆல் ஓவர் குர்த்தி இருக்குங்களா உங்களுக்கு. பேக் சைடுமே வந்து உங்களுக்கு இதே மாதிரி லீவ்ஸ் இருக்குது. பேட்டர்ன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கலர் நல்ல கலருங்க. அதில் ரெட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இது வந்து ரெட் இல்லை, ரெட்டும் இல்லை, மெரூனும் இல்லை. நம்ம ரஸ்ட் கலருன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, மிக்ஸ்டு மாதிரி நல்ல கலருங்க, நல்ல கலரு. இந்த காம்பினேஷன்லாம் கரெக்டு, எல்லாமே ஓகே தான். பட்டு டோன்ட் பை திஸ் அப்படின்றதுக்காக தான் இதை நான் போட்டிருக்கேன். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெக்கு பாருங்கள், நெக்கு பேட்டர்ன் நல்லா தாங்க இருக்குது. இந்த ஷேப்பு, அதுவும் இல்லாமல் இங்கே பாருங்கள், நல்ல எம்ப்ராய்ட்ரியும் நல்லா இருக்குது. ஒன்றும் நல்லா தான் இருக்குது, குவாலிட்டி தான் போட்டிருக்காங்க. பட் நெக்கு பாருங்கள், ரொம்ப டீப் நெக்குங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? எங்கே நிறைய அந்த இது காட்டிருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகலாம். பட் வந்து ரொம்ப டீப் நெக்காக இருக்குங்க. எனக்கு செட் ஆகலை. நான் போட்டு பார்த்தேன், எனக்கு செட் ஆகலை டீப் நெக்கு. ஒரு வேளை இது வந்து நீங்கள் ஆல்ட்ரு பண்ணி வேணாலும் போட்டுக்க முடியும். நெக்கு டீப்பாக இருந்தாலும் எனக்கு அட்ஜஸ்ட் ஆகும்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கோங்க. பட் இட்ஸ் நாட் சூட்டட் ஃபார் மீ. எனக்கு செட் ஆகலைங்க. நான் போட்டு பார்த்துட்டு தான் சொல்கிறேன். மற்றபடி எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்குங்க. நான் இந்த காம்பினேஷன்ஸ் நல்லா இருக்குன்னு தான் எடுத்தேன். எனக்கு ஃபோட்டோ லுக் பார்க்குறதுக்கு ரெட்டு தான் ஓகே, ரெட்டு தான் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ற டவுட்டில் தான் எடுத்தேன். பட் எனக்கு கலர் பிடிச்சி தான் எடுத்தேன். பட் வந்ததுக்கப்புறம் எனக்கு கலரு அதில் ரெட்டுன்னு மென்ஷன் பண்ணியதை விட இந்த கலர் காம்பினேஷன் பார்க்க சொல்ல ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப லைக் பண்ணி தான் எடுத்தேன். அப்புறம் அதில் சில்க் பிளெண்டாக இருந்தது. அது ஒரு மாதிரி என்ன இது நம்ம ஷைனிங்காக இருக்கும்னு நினச்சோம். பட் இது காட்டன் மிக்ஸ்டு மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தேன். பட் எல்லாம் ஓகேவாக தாங்க இருந்தது. அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா பேண்ட் கிளாத்லாம் பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்ட்டுங்க, ரொம்ப நல்ல சாஃப்டாக இருக்குது. ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. ஷாலுமே நல்லா தான் இருக்குது, அழகாக தான் இருக்குது. டிசைன்ஸு, அந்த கிளாத்து எல்லாமே ஓகே தான். கிளாத்தில் ஒன்றும் டிசப்பாயிண்டிங் இல்லை. பட் டீப் நெக்கு எனக்கு செட் ஆகலைங்க. அதான் நான் சொல்கிற மாதிரி ஆல்ட்ரு பண்ண முடியுன்றவங்க மட்டும் இந்த குர்த்தி செட் எடுங்க. நான் இது சஜஸ்ட் பண்ண மாட்டேங்க. நான் இது எதில் எடுத்தேன்னா, அகெயின் நான் இந்த லாஸ்ட் குர்த்தி சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி ஸ்னாப்டீலில் தான் எடுத்தேன். இப்போ வந்து 748க்கு போயிட்டுருக்கு. நீங்கள் போய்ட்டு ஃப்ளிப்கார்ட்டில் செக் பண்ணிங்கன்னா இதே குர்த்தி செட்
இதே பிராண்டு தான் 999க்கு போயிட்டுருக்கு. அதனால தான் நான் வந்து இதில் பார்த்துட்டு ஓகே நல்ல லுக்காக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்ற ரீசனுக்காக தான் எடுத்தேன். பட் எல்லாமே ஓகே எனக்கு. கலர், கிளாத்து எல்லாமே செட் ஆகிடுச்சு. பட் இது டீப் நெக் எனக்கு செட் ஆகலைங்க. ஆல்ட்ரு பண்ணி போடுறவங்க போடுங்க. மற்றபடி நான் இந்த ட்ரெஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். 748க்கு ஒர்த்து தான். இந்த நல்லா இருக்குது, அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் எனக்கு என்னென்னா இந்த நெக்கு நீங்கள் வந்து ஆல்ட்ரு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பண்ணிங்கனாலும் என்ன பண்ணணுன்னா இங்கே ஒரு கிளாத் மாதிரி கொடுத்து அப்படி பண்ணிங்கன்னா இந்த டிசைனோட அந்த லுக் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதனால தான் நான் இதை வந்து சஜஸ்ட் பண்ணலைங்க. நான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் காமிச்சேன் பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், இந்த குர்த்தி இருக்குது இல்லைங்களா, இது நான் காமிச்சேன் இல்லையா உங்களுக்கு, வி நெக்கு கரெக்டாக இருக்குங்க, டீப் நெக் இல்லை அப்படின்னு. ஸோ நான் இது மாதிரி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நான் இது எடுத்தேன். பட் எனக்கு இது டீப்பாக இருக்குது, இது கரெக்டாக இருக்குது. இது நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். இது கண்டிப்பாக எடுத்துடுங்க. 649க்கு ஒர்த்து, நீங்கள் எடுத்துடலாம். பட் இது எனக்கு ஓகேவா இல்லைங்க, எனக்கு சூட் ஆகலை. சூட் ஆகுது உங்களுக்குன்னா நீங்கள் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு சூட் ஆகுதுன்னா ஓகே, வேறு எந்த ஒரு மைனஸுமே இல்லைங்க. அந்த குர்த்தியில் அழகாக எடுத்துக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. எடுக்குதுன்னா ஸ்னாப்டீலில் எடுங்க. அப்புறம் ஸ்னாப்டீலில் வந்து நீங்கள் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருப்பேன், பார்க்காதீங்க, இல்லையேன்னு யோசிக்காதீங்க. நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். ஏன்னா இதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட முடியல, லிங்க்கு என்னவோ அது கொஞ்சம் ஷேர் ஆக மாட்டேங்குது. அதனால் நான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. லாஸ்ட் குர்த்திக்கும் இதுக்குமே ஸ்னாப்டீல் இருக்கிற பிராண்டெல்லாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இல்லைனா லிங்க் நீங்கள் போய்ட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் செக் பண்ணுங்கள், அதில் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. இதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன், ஒன்ஸ் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தது எனக்கு. பட் என்னோடய சஜஷன் டீப் நெக்கு சூட் ஆகாது, அதனால தாங்க. பட் ரேட் வைஸ் ஒர்த்துங்க, இது வந்து கண்டிப்பாக எடுக்கலாம் இந்த பிராண்டுக்கு, இந்த கிளாத்துக்கு, இதோட. ஏன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் இப்போ வந்து நல்ல மூவபிளாக இருக்குது, ரொம்ப நிறைய போடுறாங்க இது வந்து. ஸோ உங்களுக்கு பாருங்கள், ஒரு ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். ஏன்னா ஒரு சிலர் அதான் நான் சொல்கிறேன், இந்த டெய்லர் மாதிரிலாம் இருந்தாங்களோ அவங்களுக்குலாம் இதெல்லாம் ஈஸி இல்லைங்க ஆல்ட்ரு பண்ணுறது. அதை எடுத்துகிட்டு எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிப்பாங்க, வேணும்னா அது எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஐடியா இருக்கிறவங்க எடுங்க. ஸோ உங்களை நான் வந்து இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் குர்த்தியோடு மீட் பண்ணுறேன். பாய்.